கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மருத்துவமனை அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க முயன்ற காவல் ஆய்வாளரை அப்பகுதி மக்கள் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜாஃபர், என்ன காரணத்திற்காக இந்த இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் இதுவரை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை? காவல் ஆய்வாளர் தாக்கப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அங்கு என்ன நடந்தது? நிச்சயமாக காயத்ரி, கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் நேற்று இரவு ஏரிச்சாலை அருகே புதுப்புத்தூரில் இருந்து அதிவேகமாக காய்கறி லாரி ஒன்று வந்தது. இந்நிலையில் கொடைக்கானல் அண்ணா நகர் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற பிரசாந்த், வினோத் மற்றும் நவீன் அவர்கள் மீது பயங்கரமாக மோதிய விபத்தில் சம்பவ இடத்தில் பிரசாந்த் உயிரிழந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக வினோத் மற்றும் நவீனை மீட்டு அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வினோத் நேற்று இரவே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் நவீனுக்கு உயர் சிகிச்சை அளித்து மேலும் மேல் சிகிச்சைக்காக கானா விளக்கு என்று சொல்லக்கூடிய தேனி பகுதிக்கு அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் அதாவது உரிய நிவாரணம் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும், அந்த வாகன விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரின் உரிமையாளர் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று திடீரென உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் மற்றும் பொதுமக்களும் 500 பேருக்கும் மேற்பட்டோர் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை அருகே திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் கிட்டத்தட்ட இன்று கொடைக்கானல் வார விடுமுறை தினம் என்பதால் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்ட சாலை மறியலால் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் மற்றும் அனைத்து காவலர்களும் சாலை மறியலை கைவிடக் கோரி பொதுமக்களிடமும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை தோல்வியடையவே அவர்களை குண்டுகட்டாக பேருந்தில் ஏற்றி சாலை மறியலை கைவிட வலியுறுத்தினர். இந்நிலையில் அவர் காவல் ஆய்வாளர் ராஜசேகரன் தாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, தாக்கப்பட்ட காவல் ஆய்வாளர் தரப்பிலிருந்து தாக்கிய நபர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தாக்குதலில் ஈடுபட்ட நபர் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? தாக்குதலில் ஈடுபட்ட நபரை பிடித்து அவருடன் மேலும் 30 நபர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். தங்களை தாக்கினாலும் பரவாயில்லை, தாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து சாலை மறியலை கைவிட வேண்டி இவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு சாலை மறியலை கலைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜாஃபர்.